அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன கொஸ்டின் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், நெக்ஸ்ட் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எப்படி வந்திருக்குது, அதுக்கடுத்தது என்ன மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லக்கூடிய விஷயத்தை அதே ஃபார்மேட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் இடையில எங்கேயாச்சும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். தென் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சாப்டர் 7 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். பேஜ் நம்பர் 7.86. எக்ஸசைஸ் நம்பர் 1. Following balances have been extracted from the books of Rama Limited on 31st March 2004. Equity share capital ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh ஷேர்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸு ஆஃப் ருபீஸ் 10 ஈச். ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா இருக்குது. தென் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ருபீஸ் 2 lakhs. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 2 லட்ச ரூபா இருக்குது. 12% டிபெஞ்சர் ருபீஸ் 5 lakhs. 12% டிபெஞ்சர் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பர்சன்டேஜ் வந்து முன்னாடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு முன்னாடி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னு அர்த்தம். டிபெஞ்சருக்கு முன்னாடி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கான வட்டியை முன்னாடி அந்த பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs வந்துருக்குது. அடுத்தது கிரெடிட்டார்ஸ் ஒரு 2 lakhs கொடுத்துருக்குறாங்க. ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் ஒரு 50,000. இன்னும் டிவிடெண்ட் வந்து கொடுக்கல, கம்பெனி வந்து கொடுக்க போகிறதா வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். சர்ப்ளஸ் அப்படின்னா ப்ராஃபிட்னு அர்த்தம். அதாவது நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ்ஸு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் 50,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பேலன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து லாஸ்ன்னு அர்த்தம். ஸோ அதுக்கடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் ஒன் ஆஃப் தி ஃபிக்ஸட் அசட்டு, அது ஒரு 9 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஒரு 5 lakhs. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் தி லயபிலிட்டிஸு. அதுக்கடுத்தது கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பில்டிங் ஒரு 3,50,000 ரூபா. அப்போ பில்டிங் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பில்டிங் வந்து இன்னும் கட்டி முடிக்காமல் ரன்னிங்கில் அப்படின்னு அது ப்ராசஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது அண்ட் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் 12% டிபெஞ்சர்ஸ் ருபீஸ் 1 lakhs. ஸோ 12% டிபெஞ்சர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, கொஸ்டினில் 5 lakhs இருக்குது. அதில் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakhs வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தது கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா இருக்குது. அடுத்தது ஃபர்னிச்சர் ஒன் ஆஃப் தி ஃபிக்ஸட் அசெட்ஸ், தமிழில் வந்து அரைக்கலன்கள் சொல்லுவாங்க. அது ஒரு 60,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. டெட்டார்ஸ் வந்து ஒரு 20,000 பற்பல கடனாளிகள். அடுத்தது டிபெஞ்சர்ஸ் வேர் இஷ்யூட் ஆன் 1st April 2013. டிபெஞ்சர்ஸ் வந்து 1st April 2013 வருஷம் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடியது. ரெடிமபிள் ஆஃப்டர் 5 years. அதை வந்து 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா திருப்பி எடுத்துக்க போகிறாங்க. அதாவது கம்பெனியை திருப்பி வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து திருப்பி எடுத்துப்பாங்கன்னு அர்த்தம். அதாவது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கடன் பத்திரதாரர்கள்கிட்ட இருந்து திருப்பி எடுத்துப்பாங்க. ஆன் 31st எப்போ எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 31st March 2017 2017 அப்போ வந்து எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் 20,000. இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரலாம். அதாவது இங்கேயும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் 12% டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு 1 lakh கொடுத்துருக்குறாங்க. திரும்ப வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு 20,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம எதை கால்குலேஷன் எடுத்துக்கலாம், ரெண்டுமே எடுத்துக்கலாமா, இல்லை இதை மட்டும் இந்த 20,000 ரூபா மட்டும் எடுத்துக்கலாமா, இல்லை இந்த 1 லட்ச ரூபா மட்டும் எடுத்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம எப்போவுமே கொஸ்டினில் ரிட்டன் ஆஃப்னு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த ரிட்டன் ஆஃபோட வேல்யூ தான் வந்து கரண்ட் இயர் பேலன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த 20,000 ரூபா இருக்குது பாருங்கள், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரிட்டன் ஆஃப் ஒரு 20,000 ரூபா, அதை தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். இந்த 1 லட்ச ரூபா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆன் டிபெஞ்சர்ஸு. அப்போ இதுலேருந்து இந்த 20,000 ரூபா கழிச்சு மிச்சம் இருக்கக்கூடிய 80,000 ரூபா வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே அது அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். அதனால் அது வந்து திருப்பி எடுத்துக்க தேவையில்லை. நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் தனியாக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நோட்ஸில் அது எப்படி வந்திருக்குது அப்படின்ற மாதிரி நான் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கலாம்.
தென் சர்ப்ளஸ் சர்ப்ளஸ் அப்படின்னா ப்ராஃபிட்னு தான் அர்த்தம். ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ நோன் as சர்ப்ளஸ். ஸோ அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் பிஃபோர் ரிட்டர்ன் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஸோ நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நெட் ப்ராஃபிட்டோட பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இந்த 20,000 வந்து கழிக்காமல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ப்ராஃபிட்டே இல்லை. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் பேலன்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. கிரெடிட் பேலன்ஸ் தான் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டு. டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா நெட் லாஸ்ன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி வந்து நோட்ஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பெருசாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கம்பெனி as per ரிவைஸ்டு ஷெட்யூல் 6 பார்ட் 1 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956. அப்போ ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ஆன்சர் வந்து நம்ம போடணும். ஸோ அப்போ பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பார்ப்போம். இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் எதுக்காகனா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் நம்மக்கிட்ட கொஸ்டினில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒரிஜினல் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து 1,00,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் டியூரிங் த இயர். டியூரிங் அப்படின்னா கரண்ட் இயர், இந்த வருஷம், நடப்பு ஆண்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த வருஷம் வந்து பேலன்ஸ் ஷீட் ஃபாலோ பண்ணுறாங்க, 2014வது வருஷம் அப்படின்னா அந்த வருஷத்துக்கு நம்ம கழிச்சு காமிச்சிக்கணும்னு அர்த்தம். அப்போ டோட்டலாக இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து 1,00,000 ரூபா. அதில் கரண்ட் இயர் 20,000 ரூபா மட்டும் நம்ம எடுத்துக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய 80,000 ரூபா வந்து நம்ம காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது வந்து நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஒன்று ஃப்யூச்சரில் எப்பயாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை ஆல்ரெடி கழிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் அது வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு வராது. அதனால நான் அதை இரலவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்தது நம்ம ரிவைஸ்டு ஷெட்யூல் படி நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டுக்குன்னு சொல்லிட்டு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது நோட் நம்பர் 1, 2, 3 இந்த மாதிரி சீரியல் நம்பர் போட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு தலைப்பை கொடுத்துட்டு அதோட டோட்டல் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது இப்போ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஆன் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட், அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸு, ருபீஸ் காலம், இன்னர் அண்ட் அவுட்டர் காலம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீரியல் நம்பர் 1, அதாவது நோட் நம்பர் 1ன்னு அர்த்தம். நோட் நம்பர் 1க்கு வந்து தலைப்பு ஷேர் கேபிட்டல் அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். இந்த ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 1,00,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 1,00,000 ரூபா வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க 10 ருபீஸ். அப்போ 1 லேக் வந்து நம்ம 10 ருபீஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 லேக்ஸ் வந்து வரும். அதையே நம்ம டோட்டலாக மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ நோட் நம்பர் 1க்கான டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 10 லேக்ஸு. நோட் நம்பர் 1ஓட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் கேபிட்டல். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தலைப்பு வந்து ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ். ரிசர்வ் ப்ளஸ் சர்ப்ளஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ராஃபிட். ரிசர்வும் ப்ராஃபிட்டும் சேர்ந்து நம்ம செகண்ட் ஹெட்லைன்ஸுக்கு நம்ம கொடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்றது வந்து கம்பெனிக்கு லாபம் தான். எப்போல்லாம் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களோ அப்போ ப்ரீமியத்தில் இது பண்ணும்போது கம்பெனிக்கு வந்து லாபம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்றது ஒன் ஆஃப் த ப்ராஃபிட் கேட்டகரிஸ் தான். அதாவது ப்ராஃபிட்டை தனியாக காமிக்க மாட்டாங்க. ரிசர்வ் கேட்டகரிஸில் ஒரு டைப் ஆஃப் ரிசர்வ் தான் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஒரு 2,00,000 ரூபா இருக்கும். அதை மட்டும் நம்ம கிரெடிட் சைடில் அதாவது அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சர்ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எதுவுமே சர்ப்ளஸே கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பேலன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நெட் லாஸ்ன்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து நெட் ப்ராஃபிட் கிடையாது, நெட் லாஸ். கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க 50,000 ரூபா. தென் வந்து கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கரண்ட் இயர் ஒரு 20,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. நம்ம நோட்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த அமௌண்ட்டு தான். ஸோ அந்த 20,000 ரூபாய் நம்ம கழிக்கக்கூடியது. இது ரெண்டுமே கழிக்கக்கூடிய அமௌண்ட்டு தான். அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது, ரிசர்வ் மட்டும் ஒரு 2,00,000 ரூபா இருக்குது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்ற கேட்டகரிஸில் 2,00,000 ரூபா இருக்குது. அதில் இந்த 70,000 ரூபாயில் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 1,30,000 ரூபா வரும். நோட் நம்பர் 2 வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் தலைப்பு. அதுக்கான டோட்டல் வந்து 1,30,000.
அடுத்தது நோட் நம்பர் 3. நோட் நம்பர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். லாங் டேர்ம் அப்படின்னா நீண்ட கால கடன்கள். எதெல்லாம் வாங்கியிருக்கிறோமோ அது எல்லாமே வந்துடும். நீண்ட கால கடன்கள் அப்படின்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம ரீபே பண்ணக்கூடியது வந்து போகுது அப்படின்னாலே அது வந்து லாங் டேர்ம் கேட்டகரிஸில் வந்துடும். யூஸ்வலாக ஒரு 5 இயர்ஸ் இல்லை மோர் தென் 5 இயர்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஸ்டினில் 12% டிபெஞ்சர் இஷ்யூடு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2013. ஆனால் ரெடிமேபிள் ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதாவது 2017 அப்போ வாங்க போகிறதா சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த வருஷம் இஷ்யூ பண்ணியிருக்கிறது வந்து 5 வருஷம் கழிச்சு அதை திருப்பி கம்பெனி எடுத்துக்க போகிறாங்க. அப்போ இது ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் கேட்டகரிஸு. அப்போது இந்த 5 lakhs வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டோட்டல் வந்து அதே 5 lakhs நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள். ட்ரேட் பேயபிள் அப்படின்னா அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்து ட்ரேட் பேயபிள் ஈக்குவல் டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ப்ளஸ்ஸு பில்ஸ் பேயபிள். அது ரெண்டுமே சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து ட்ரேட் பேயபிள் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வந்து கொஸ்டினில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஒரு 2 லட்ச ரூபா. பில்ஸ் பேயபிள் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம டோட்டல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 2 lakhs. நோட் நம்பர் 4 தலைப்பு வந்து ட்ரேட் பேயபிள். அடுத்தது நோட் நம்பர் 5 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்னா ரிசர்வுக்கும் ப்ரொவிஷனுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து லாங் டேர்ம் பர்பஸ்க்காக வச்சுப்பாங்க. ப்ரொவிஷனும் அதே தான். ப்ரொவிஷனும் ஒன் ஆஃப் த கைண்ட்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் தான். ஆனால் அது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்டுக்கு மட்டும் வச்சுப்பாங்க. அதாவது 1 இயர்க்குள்ளே இமீடியட்டாக செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருக்கக்கூடியது தான். அது இந்த ரிசர்வ் வந்து எங்கே வச்சுக்கிறாங்க? ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் ஒரு 50,000. அதாவது கம்பெனி வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர் பங்குதாரர்களுக்கு ஒரு 50,000 டிவிடெண்ட் வந்து கொடுக்கறதா அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க, சர்க்குலர் போயிடுச்சு. அப்போ அவங்க கொடுக்கறதுக்கான காசை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த காசை வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ப்ரொவிஷன்ஸு. அதாவது இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இமீடியட்டாக ஒரு 1 or 2 months இல்லை ஃபியூ மந்த்ஸில் அது வந்து தந்துருவாங்க ஷேர் ஹோல்டருக்கு. அப்போ அதுக்கான ப்ரொவிஷன். அப்போ இது வந்து நோட் நம்பர் 5 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் கேட்டகரிஸில் 50,000 மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலும் அதே சேம் 50,000 அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது நோட் நம்பர் 6. இதுக்கு வந்து டேஞ்சபிள் அசெட்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்தோம். டேஞ்சபிள் அப்படின்னா விசிபிள், டச்சபிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை சொத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது அந்த சொத்து எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும், அதை வந்து தொட முடியும், உணர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 6ல் வரும். அதாவது எதெல்லாம் ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்கோ எல்லா ஃபிக்ஸட் அசெட்டுமே வந்துடும், விசிபிளாக இருக்கக்கூடியது. அதில் நம்மக்கிட்ட கொஸ்டினில் லேண்ட் அண்ட் பில்டிங் ஒரு 9 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. ஃபர்னிச்சர் அறைகலன்கள் வந்து ஒரு 60,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் ப்ளஸ் ஒரு 60,000 நம்ம டோட்டல் பண்ணும்போது 9,60,000 நோட் நம்பர் 6 டேஞ்சிபிள் அசெட்டு கீழே வருது. அடுத்தது நோட் நம்பர் 7 கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா அந்த வேலை இன்னும் முடியல, போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதாவது ஒரு கேபிட்டல் இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக ஒரு பில்டிங் வந்து கட்டுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனு. அது இன்னும் முடியல, அது இன்னும் என்ன பண்ணல, பயன்பாட்டுக்கு இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். பில்டிங் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸும் ஒன் ஆஃப் த அசெட் தான். ஈவன் அது வந்து முடியலனா கூட அது வந்து அசெட்டாக தான் நம்ம ட்ரீட் பண்ணி அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அதை வந்து எதெல்லாம் எந்த ஒரு அசெட் இன்கம்ப்ளீட்டாக வந்து இருக்குதோ, இன்னும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கோ, அது செயல்பாட்டுக்கு நடைமுறைப்படுத்தாமல் வச்சுருக்கிறாங்களோ, அது எல்லாமே வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். கேபிட்டல் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதில் வந்து ப்ராஃபிட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபிக்ஸட் அசெட் எல்லாமே எடுத்துப்போம். அந்த ஃபிக்ஸட் அசெட் எல்லாமே ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸுக்கு வந்துடும். 3,50,000. ஸோ இப்போ டோட்டல் 3,50,000. நோட் நம்பர் 7 வந்து கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 8 நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் ஆன்டனிம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு வரும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ கேபிட்டலுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். கேபிட்டல் அப்படின்றது வந்து ஓனரே நம்மளுடைய பிஸ்னஸில் அவரோட பிஸ்னஸில் போடக்கூடிய முதல். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கம்பெனி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டு ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ கவர்மெண்ட்டோட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு 5 லட்ச ரூபா, கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதோட பெனிஃபிட் வந்து மோர் தென் 1 இயர்ஸ், 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 9 ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னா அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்து ட்ரேட் ரிசீவபிள் ஈக்குவல் டு
பில்ஸ் ரிசீவபிள் ப்ளஸ் சன்ட்ரி டெட்டாஸ் ரெண்டுமே சேர்ந்து சொல்லக்கூடிய பேருக்கு தான் வந்து ட்ரேட் ரிசீவபிள். ஸோ நம்மக்கிட்ட கொஸ்டினில் வெறும் சன்ட்ரி டெட்டாஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஒரு 20,000 கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். வேறு எதுவும் ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் இல்லை, இதையே நம்ம டோட்டலாக கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 10 வந்து பார்க்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 10 கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவலண்ட், ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு நிகரானது அப்படின்னு அர்த்தம். அதாவது நீ கேஷாக வச்சு இல்லாமல் கேஷை வந்து என்ன பண்ணுற, பேங்க்கில் போட்டு வச்சுருக்கிறீங்க, அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறீங்க, இல்லை மணி மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்கிறதும் கேஷ் ஈக்குவலண்ட் கேட்டகரிஸில் வரும். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஷார்ட் டேர்ம் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மணி மார்க்கெட்டில் பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 10 வரும். நம்மக்கிட்ட கொஸ்டினில் வெறும் கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் மட்டும் ஒரு 50,000 கொடுத்துருப்பாங்க, அதை இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து நம்ம பார்ப்போம். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸு. இப்போது அந்த நோட்ஸை பேஸ் பண்ணி நாம் எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட்டை நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நோட்ஸ் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது அந்த நோட்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணும். இதுக்கு தேவை வந்து வெறும் ஃபார்மேட் மட்டும்தான். இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து as per the revised schedule 6 அப்படின்னும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் தான் பேலன்ஸ் ஷீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்னு ஒரு தலைப்பு கிரியேட் பண்ணிவிட்டு லயபிலிட்டி சைடில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது அசட்டுன்னு தலைப்பு கொடுத்துட்டு அசட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அது கீழே வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். இப்போது இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம், பேலன்ஸ் ஷீட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டு. இதை நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ரமா லிமிடெட் as on the date of 31st March 2014. அதேமாதிரி பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஆஸ் ஆன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும், இல்லை ஆன் அப்படின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்றைய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், அதுக்கான மீனிங் அன்னைக்கு டேட்டில் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றது. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸு இந்த இடத்துல ருபீஸ் வராது, நம்ம நோட் நம்பருக்கு மட்டும்தான் ருபீஸ் இன்னர் காலம் அவுட்டர் காலம் வரும். பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து நோட் நம்பர் வரும், அதுக்கு அடுத்தது ருபீஸ் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈக்விட்டி அண்டு லயபிலிட்டிஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். ஈக்விட்டி அப்படின்னா ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸு எல்லாமே வந்து வரக்கூடியதுக்கு பேர் தான் வந்து ஈக்விட்டி. லயபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கேட்டகரிஸு, அதர் நான் கரண்ட் லயபிலிட்டிஸு, கரண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாமே. ஈக்விட்டின்றது வந்து ஈக்விட்டி ஷேரு, ப்ராஃபிட்டு, ரிசர்வ் எல்லாம் சேர்ந்தது. இப்போது இதுக்கு கீழே வந்து சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு கீழே வந்து சப்ஹெட்டிங்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது பங்குதாரர்களுடைய நிதி. யார், ஏன்னா அவங்க தான் ரியல் ஓனர். அப்போ அவங்களுக்கு சேர வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரிஜினலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நோட் நம்பர் 1 நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து நம்ம தனியாக நம்ம இது பண்ண தேவையில்லை. அங்கே எதெல்லாம் நோட் நம்பர் நம்ம கொடுத்தோமோ தலைப்பு, அந்த தலைப்பு எல்லாமே பர்டிகுலர்ஸில் வந்துடும். அந்த எந்த நம்பரோ அந்த சீரியல் நம்பர் நம்ம 1 by 1 பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு 11 நோட் நம்பர், அதை அப்படியே நோட் நம்பரில் இங்கே வந்துடும். நம்ம எதெல்லாம் நோட் நம்பரில் வந்து டோட்டல் போட்டோமோ அந்த டோட்டல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ருபீஸ் காலத்தில் போட்டாலே போதும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். இன்னும் ஒன்று, இதில் வந்து நம்மளுக்கு இடையில் சப்ஹெட்டிங்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு தெரியணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், சப்ஹெட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கீழே நோட் நம்பர் 1 அண்ட் 2 டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வரும். நோட் நம்பர் 1க்கு நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருப்போம், ஷேர் கேபிட்டல்னு கொடுத்துருப்போம், டோட்டல் வந்து 10 லட்ச ரூபா போட்டிருப்போம். நோட் நம்பர் 2க்கு வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துருப்போம், 1,30,000 டோட்டல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது வந்து செகண்ட் சப்ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம நோட் நம்பர் 3ல் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்ற நேமில் வந்து நம்ம தலைப்பு கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு அதுக்கான டோட்டல் வந்து ஒரு 5 lakhs வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், அதை இங்கே ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது தேர்ட் சப்ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ், அந்த வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடியது. அதுக்கு கீழே சப்ஹெட்டிங்ஸ் வந்து வருது பாருங்கள், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸு. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸுக்கு கீழே வந்து நோட் நம்பர் 4, நோட் நம்பர் 5 வந்து வருது. நோட் நம்பர் 4க்கு நம்ம ட்ரேட் பேயபிள்னு தலைப்பு கொடுத்துருப்போம், அதோட டோட்டல் வந்து 2 லட்ச ரூபா இருக்கும், அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ருபீஸ் காலத்தில். நோட் நம்பர் 5க்கு வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் தலைப்பு கொடுத்துருப்போம், அதோட டோட்டல் 50,000 நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், அதை எடுத்துகிட்டு வந்து ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போது நம்ம லயபிலிட்டிஸோட டோட்டல், வெறும் லயபிலிட்டிஸ்ன்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. as per the ஃபார்மேட் வந்து டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து மொத்தமாக டோட்டல் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 10 லட்சம் ப்ளஸ் 1,30,000 ப்ளஸ் ஒரு 5 லட்சம் ப்ளஸ் ஒரு 2 லட்சம் ப்ளஸ் ஒரு 50,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு
18,80,000 வந்து வரும். இது அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கண்டினியூவேஷன் தான். இது வந்து அடுத்த ஷீட் வந்ததுனால தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் அந்த ஷீட்டோட சேர்ந்து தான் வரும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரோமன் லெட்டர் 2 அங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி லயபிலிட்டிஸ் வந்து ரோமன் லெட்டர் 1ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ரோமன் லெட்டர் 2ன்னு மென்ஷன் பண்ணணும். அசெட்டு கீழே நிறைய சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் வரும். ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங்ஸ் வந்து நான் கரண்ட் அசெட், அதாவது ஃபிக்ஸட் அசெட்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த ஃபிக்ஸட் அசெட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபிக்ஸட் அசெட் வந்து இருக்கும். அதாவது டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசெட்டு, இன்டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசெட் அப்படிலாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட்டு, இப்போ நம்ம ஃபிக்ஸட் அசெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் டேஞ்சிபிள் அசெட் இருக்கும், இன்டேஞ்சிபிள் இருக்கும். நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து இன்டேஞ்சிபிள் அசெட்டோட டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் நம்ம அது தேவையில்லை. டேஞ்சிபிள் அசெட் கண்ணுக்கு தெரியக்கூடிய அசெட் மட்டும் இருக்கும். அது நோட் நம்பர் 6ல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், 9,60,000 டோட்டல் போட்டிருப்போம். ஸோ சிம்பிளாக இங்கே நோட்டில் நம்ம என்னெல்லாம் தலைப்பு கொடுத்தோமோ அது எல்லாமே வந்து இங்கே பர்டிகுலர்ஸில் வந்துடும். அந்த டோட்டல் எல்லாமே ருபீஸ் காலத்தில் வந்துடும். அந்த நோட் நம்பர் வந்து நோட் நம்பர் காலத்தில் வந்துடும், அவ்வளோதான். அடுத்தது நோட் நம்பர் 7ல் வந்து நம்ம கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு ஒரு தலைப்பு கொடுத்துருப்போம். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 3,50,000 போட்டிருப்போம். அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நோட் நம்பர் 8 நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதோட டோட்டல் வந்து 5,00,000 நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது அசெட்டில் வந்து சப்ஹெட்டிங் வந்து கரண்ட் அசெட்டு. ஸோ கரண்ட் அசெட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட் நம்பர் 10 அண்ட் 11 வந்து வரும். நோட் நம்பர் 10க்கு வந்து நம்ம தலைப்பு ட்ரேட் ரிசீவபிள்னு கொடுத்துருப்போம். ஸோ டோட்டல் வந்து ஒரு 20,000 போட்டிருப்போம். அதுக்கடுத்து நோட் நம்பர் 11 வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டு. ஸோ நம்ம டோட்டல் வந்து 50,000 போட்டிருப்போம். அதை எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ அசெட்டை மட்டும் நம்ம தனியாக டோட்டல் பண்ணிக்கலாம். 9,60,000 ப்ளஸ் 3,50,000 ப்ளஸ் ஒரு 5 lakhs ப்ளஸ் ஒரு 20,000, அதுக்கடுத்தது ஒரு 50,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 18 lakhs வந்து 80,000 வரும். அப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய சம்மு அசட் அண்ட் லயபிலிட்டிஸில் சேம் அமௌண்ட் வந்ததுனால கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது என்னோடய பர்சனல் அட்வைஸு, அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்க்கும்போது புதுசாக ஏதோ நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு இது பண்ணுங்கள். ஏன்னா இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வராங்கன்றது வந்து தெரியாது. அடுத்தது நம்ம இது வந்து வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதே சம்மந்தமான ரிலேட்டட் வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டோடைய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை அங்கே பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோடைய கண்டினியூட்டி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் மெம்பர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் மெம்பர் ஆகலாம். மெம்பருக்கு என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மு வந்து ஆர்டரை தான் போட்டு போவோம். ஸோ உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு சம்மு சால்வ் பண்ணி உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மார்க்கம் பப்ளிகேஷனுக்கு மட்டும்தான், அதர் பப்ளிகேஷன் கிடையாது. மார்க்கம் பப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸு அந்த சம்மு மட்டும்தான் சால்வ் பண்ணி தருவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெலகிராமோட லிங்க் வந்திருக்கும். ஸோ அந்த டெலகிராம் லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா